ஹலோ மக்களே, வணக்கம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் எஸ்கே, இது உங்கள் எஸ்கே Vlogs 360 யூடியூப் சேனல். அகெயின் வி ஆர் பேக் வித் கோல்டன் பெட்ஸ். லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ சொல்லுங்க வெங்கி ப்ரோ, லைக் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைமை விட வந்து இந்த தடவை பப்பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சை விட இந்த பேட்ச் வந்து ஒரு குவாலிட்டி வந்து அப் தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு இதுதானே ப்ரோ, இதுதானே சொன்னீங்க, இதுதானே இதுவும் சரி. இன்னொன்னு வெரைட்டி இங்கிலீஷ் டைப் அமெரிக்கன் டைப். ஸோ இங்கிலீஷ் அமெரிக்கன் டைப்லாம் வந்திருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய விஷயம் வந்து இதை பத்தி ஷேர் பண்ண போறாரு. என்ன பிரைஸ்ன்னு சொல்ல போறாரு. பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னால நம்பவே முடியல, அந்த அளவுக்கு பிரைஸ் வந்து இவர் ரொம்ப வந்து அஃபோர்டபுள். எல்லாருமே வந்து கோல்டன் ரெட்ரீவர் வந்து வீட்டில் வளர்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ் வந்து கொடுக்குறாரு. நம்ம லாஸ்ட் வீடியோலுமே வந்து அந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ் கொடுத்தா நிறைய பப்பீஸ் சேல் ஆகுன்னு சொன்னாரு. ஸோ அதனால இது நெக்ஸ்ட் பேட்ச் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க மிஸ் பண்ணவங்க இந்த பப்பீஸை வந்து கிராப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதோட ஒரு படி மேலே தான் இதோட குவாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை டேப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கிங்க. நம்ம வெங்கி ப்ரோட்ட கேட்டு என்னென்ன லைக் இங்கிலீஷ் அமெரிக்கன்லாம் சொல்லியிருக்காரு, டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுட்டு ப்ரைஸ் என்ன கோட் பண்றாருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்க ப்ரோ. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சோ லாஸ்ட் டைம் வந்து பேட்சஸ் வந்து சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமா ப்ரோ, நம்ம கிட்ட வந்து அது எப்பவுமே நம்ம கிட்ட குவாலிட்டி இது வரைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் இருக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ நம்ம கிட்ட வராது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதே கஸ்டமர்ட்ட பார்த்தா ஹெல்த் இஷ்யூ வராது. நிறைய பேர் பப்பி வாங்கிட்டு ஹாஸ்பிடல் கைமா சுத்தி நிறைய பேர் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. அதே நம்ம ப்ராப்ளம் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது. ஓகே. அதனால வந்து நம்ம கிட்ட வந்து எல்லாரும் ஹாப்பியா வாங்க, எல்லாரும் ஹாப்பி தான். நம்ம கிட்ட கிளைண்ட் எல்லாரும் ஓகே. நம்ம கிட்ட பார்த்தா நல்ல சேல்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட பப்பி நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா குட்டி நம்ம குவாலிட்டியா தரோம். குவாலிட்டி ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு அது பஞ்ச் பார்த்தா தெரியும். ஆமா ஆமா. அது மூக்கும் கண்ணும் ஒரே பக்கத்துல இருக்கு. கரெக்ட்டா இருக்கா? ஏன் அததான் நானும் சொல்றேன். பொம்மை மாதிரி இருக்கும். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் அததான் கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ரெட்ரீவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நான் வந்து மார்க்கெட் போயிருக்கேன் நிறைய. ஸோ மார்க்கெட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ரெகுலரா தான் இருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு பக்கவான பஞ்ச் ஃபேஸ்ல வந்து பார்க்க முடியல. ஏன்னா அங்கேயே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெரைட்டிஸ் வந்துட்டு ப்ரைஸுக்கு ஏற்ற வெரைட்டிஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இங்கே வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சொல்லுங்க ப்ரோ, இங்கிலீஷ் அமெரிக்கன் சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கிலீஷ் தான் என்னன்னா இது பாருங்க, இந்த கலர் தான் ஒயிட் கலர் வந்தாவே இங்கிலீஷ் தான். ஓகே, ஒயிட் கலர் இங்கிலீஷ் டைப் சொல்லுவாங்க. ஓகே. டார்க் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டார்க் கலர். ஓகே. இது டார்க் கலர் அமெரிக்கன் டைப் வரும். அமெரிக்கன் டைப். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர் குவாலிட்டி லைட்டா சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இங்கிலீஷ் டைப் கொஞ்சம் லென்த்தா வரும் உங்களுக்கு ஃபர். ஓகே. அமெரிக்கன் டைப் ஷார்ட்டா வரும், பட் டார்க் கலரா இருக்கும். ஓகே. அவங்க வந்து க்ரீமி கலர்ல இருப்பாங்க. ஓகே. இதுதான் டிஃபரன்ஸ். அதே மாதிரி போனு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் இங்கிலீஷ் டைப். ஓகே ஓகே. போன்ல இருந்து ஹெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெட் பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதுதான் ஓகே ஓகே. குவாலிட்டி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. டைப்லயே மாறும் உங்களுக்கு. அதே மாதிரி பிரைஸ் வைஸ் எப்படி ப்ரோ? பிரைஸ் ரெண்டு சேம் தான். ரெண்டு சேம் தான். ஓ சூப்பர். இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ஒரு பிரைஸ், அது ஒரு பிரைஸ் கோட் பண்ணாம ரெண்டுமே அமெரிக்கன் இங்கிலீஷ் யூரோப்பியன் மூணுமே வந்து எல்லாமே சேம் பிரைஸ் தான். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ. மூணு டைப் வரும் ப்ரோ. அமெரிக்கன் டைப், கனடியன் டைப், அப்புறம் வந்து பிரிட்டிஷ் டைப். மூணுமே நம்ம கிட்ட இருக்கும். மூணுமே இருக்கு. இது இல்ல அது இல்லன்ட்டு இல்ல, அது கேட்டா அது தராரு, இது கேட்டா இது தரீங்க. நம்ம ஃபார்ம்ல பார்த்தா மொத்தம் 3 ஃபார்ம் வச்சிருக்கோம் நம்ம. ஓகே. இங்க சென்னை ஓல்ட் வாஷன் பேட்ல ஒன்னு இருக்குது, கூடுவாஞ்சேரியில ஒன்னு இருக்குது, செங்கல்பட்டுல திருக்கல்குன்றம் அங்க ஒரு ஃபார்ம் இருக்குது. ஓகே. அந்த நான் இப்ப 3வது ஃபார்ம் திருக்கல்குன்றம், அந்த ஃபார்மோட கிளிப்பிங் கூட வீடியோ நான் போடுறேன். ஓகே ஓகே. கேட்னுங்க அந்த ஃபார்மோட வீடியோஸ். அதோட இப்ப ரேட் மேட் பண்ணி வச்சிருக்கேன், 2 ஃபீமேல் மேட் பண்ணி வச்சிருக்கேன். ரிட்டர்மெண்ட் ஆனா நம்ம வீடியோ போடலாம். ஓகே சூப்பர். ஃபியூச்சர்ல அந்த வீடியோ ஃபுல்லா வில்லேஜ் தான். அது அதெல்லாம் மேட்டர் இல்ல, நமக்கு டாக் தான் மேட்டர். சோ வந்து அந்த பப்பீஸை வந்து நம்ம வந்து ப்ரோ நம்ம கால் பண்ணோனே அங்க போய் கவர் பண்ணுவோம். சோ அங்க அந்த சரௌண்டிங்ல கூட வாங்கிக்கலாம். இருக்குது. ஆமா, அங்க அந்த சரௌண்டிங்ல வாங்கிக்கலாம். அந்த வீடியோ கிளிப்பிங் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு. ஆமா ஓகே. சும்மா கிளிம்ஸ் மாதிரி அனுப்புறீங்க. ஓகே. வீடியோ கிளிப்பிங் அனுப்பிச்சு. ஓகே ஓகே ப்ரோ. சோ இப்போ நம்ம பிரைஸ் பேசிடலாமா ப்ரோ? பிரைஸ் சொல்லிடுங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட மேல் வந்து 15,000 வரும். 15,000 13,000 ஓகே ஓகே. அந்த பிரைஸ் அவர் ஏன் அவ்வளவு 15,000 13,000 சொல்றானா, அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து இங்க மெயின்டைன் பண்றாரு. ஆமா. சோ அதனால தான் சும்மா வாங்கிட்டு போனா ஒன் வீக் 2 வீக்ல சிக் ஆயிடுச்சு என்ன ப்ரோ அப்படிலாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்றாரு. சோ நம்ம கிட்ட நான் 100% நான் 200% நான் சொல்லுவேன் ஹெல்த் இஷ்யூ நம்ம கிட்ட வராது. ஓகே. ஹெல்த் இஷ்யூ பாத்தீங்கன்னா வந்து மெயின் பாத்தீங்கன்னா இந்த பாரோ, கெனைன் டிஸ்டம்பர் அதெல்லாம் நம்ம கிட்ட வரவே வராது. அதெல்லாம் வந்து பப்பி காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே. அது ரொம்ப கஷ்டம். மெடிக்கலுக்கே உங்களுக்கு பார்த்தா 10,000 மேல செலவாயிடும் ப்ரோ. அதை தான் நான் இப்ப சொல்ல வரேன். அடுத்த பாயிண்ட் நான் அதை தான் சொல்ல வந்தேன். நீங்க வந்துட்டு லோ பிரைஸ்க்கு வந்துட்டு ஒரு பப்பியை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கடைசியில இந்த பப்பிக்கு பிரைஸ் தான் வந்து நிக்கும். சோ நீங்க அங்க போயிட்டு வந்து தேவை லைக் வேஸ்டான செலவு பண்றதுக்கு பதிலா ரொம்ப கஷ்டம் பார்க்கும்போது பப்பி. ஆமா ஆமா ஆமா. எல்லாருக்கும் ரொம்ப வீட்டுல இருக்கிற எல்லாரும் கஷ்டமா அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பப்பியை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவானது ப்ரோ. நல்லா ஹெல்த்தியா இருந்தா தான் நல்லா இருக்கும் பப்பி. கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்லாம் கூட இழைச்சிரும்.
ஓகே உடனே வெயிட் லாஸ் ஆயிடும் பப்பியை பொறுத்த வரைக்கும். ஓகே அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம கிட்ட இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கணக்கெல்லாம் பப்பி கொடுத்துரும் கிளைண்ட்டுக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு பப்பியோட நமக்கு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை 100%. ஓகே ஓகே பப்பி இந்த பாரோ கேனன் டிஸ்டம் இது வரைக்கும் ஒரு பப்பியோட கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. சோ அந்த குவாலிட்டியான ஜீன்ல இருந்து வரும்போது ஜெனடிக் மூலமாவும் இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே அதனால நம்ம பப்பிக்கு வராது. ஃபாதர் மதருக்கு இப்பதான் மில்க் பாத்தீங்கன்னா 2 days தான் நிப்பாட்டி. ஓகே 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 இவங்க பாத்தீங்கன்னா 37 days. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 33 days. ஓகே அந்த பப்பி டிபி எல்லாம் சொல்றதெல்லாம் அதெல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தாவே தெரியும் சைஸ்லயே உங்களுக்கு. ஆமா அது அதனால மதர் மில்க் இப்ப ஸ்டாப் ஆச்சு. நம்ம மதர் மில்க் கம்பல்சரி நம்ம கொடுத்துருவோம் பப்பிக்கு. ஸ்டாப் ஆகிற வரைக்கும் கொடுத்துருவோம். அதனால நல்லா ஹெல்த்தியா இருக்கும் உங்களுக்கு பப்பி பாத்தீங்கன்னா. ஆமா ஆமா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தா ஃபர் குவாலிட்டில இருந்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆமா ப்ரோ சூப்பர். எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்கு ப்ரோ அவேலபிளா? ப்ரோ இப்போ 3 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. 3 மேல் 2 ஃபீமேல் இருக்கு ப்ரோ. ஓகே ஒரு பேர் கரெக்ட்டா. ஓகே பேர் டைப் வந்து அமெரிக்கன் டைப்ல 3 பப்பி இருக்குது. ஓகே ஓகே அப்ப எல்லாமே அவேலபிளா இருக்கு இப்போ? இருக்குது. ஓகே ப்ரோ சரி ப்ரோ இது முடிஞ்சது. இப்போ நீங்க நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து ஏதோ பாரோ வைரஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று கூட கேனன் டிஸ்டம் ஏதோ சொன்னீங்க. எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லை. அந்த வைரஸ் வந்து லைக் கோல்டன் ரெட்ரீவருக்கு வருமா இல்ல எல்லா டாக்ஸுக்குமா? இல்ல டாக பொறுத்தவரைக்கும் எல்லா டாகும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வைரஸ் எப்படின்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். மதர் கிட்ட சீக்கிரமா பிடிச்சிருவாங்க பப்பியை சீக்கிரம். ஓகே 20 days 25 daysல இருந்து பால் கொடுக்க மாட்டாங்க மதர் கிட்ட. அது ஒழுங்கா மெயின்டெனன்ஸ் கிளீனா இருக்காது அந்த இடம். ஓகே கண்டிப்பா கிளீனா இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாரோ வைரஸ் கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே பாரோ வைரஸ்னா என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயரியா மாதிரி ஃபர்ஸ்ட் டயரியா வரும், அம்மா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிரும். டயரியால பிளட் வர ஆரம்பிச்சிரும். ஐயோ ஓகே தொடர்ந்து பிளட் வர ஆரம்பிச்சிரும். பிளட் வர நீங்க வந்து என்ன பண்ணணும் 1 week போயிட்டு நீங்க வந்து ஐவில வந்து இன்ஜெக்ஷன் போடணும். ஓகே ட்ரிப்ஸ் ஏத்துறோம். பட் லக் தான் அது வந்து 98% கஷ்டம் தான் அது. ஓகே ஓகே காப்பாத்துறது 2% தான் இருக்குது உங்களுக்கு. அது வந்தாலே கொஞ்சம் ரிஸ்க் தான். அம்மா வந்து கெனைன் டிஸ்டமர் என்னன்னா அதுவும் ஒரு வைரஸ். அது வந்து எப்படின்னா ஜெனடிக் மூலமா ஸ்ப்ரெட் ஆகலாம். பட் வந்து குட்டிங்களை வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியா இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஓகே அது வந்து எப்படின்னா வந்து தலை துடிக்கும் இந்த ஹெட். ஓகே ஹார்ட் மே சரி சரி ஓகே ஓகே சோ ரொம்ப இது அழுத்தி சொல்ல எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு அழகா பப்பீஸ் நம்ம பாக்கும்போது அது கேட்கும்போது கஷ்டமா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா எதனால இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சிடும். மக்கள் வந்து தெரிஞ்சினாதான் சேஃபா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ப்ரோ. என்கிட்டயே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பப்பி வாங்கி இறந்து திருப்பி நம்ம கிட்ட வராங்க கிளைண்ட். ஓகே நிறைய பேர் வந்துறாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அதனால சேஃபா ஒரு கிணறு நல்லா விசிட் பண்ணி வாங்க. நல்லா ஃபாதர் மதர் செக் பண்ணி வாங்கணும். நல்லா பப்பி ஹெல்த்தியா இருக்குதா பார்க்கணும். அவங்க வந்து கேரண்டி கொடுக்குறாங்க பார்க்கணும். பப்பிக்கு நீங்க ஹெல்த் கேரண்டி கொடுத்தா கேட்டு வாங்கணும். ஓகே ஓகே என்கிட்ட வாங்கலாம். பொதுவாக நான் சொல்றேன் எந்த பப்பி வாங்கலாம் நீங்க ஹெல்த்துக்கு கேரண்டி கொடுப்பீங்களா? குவாலிட்டியா இருக்குமா? ஜெனடிக் இஷ்யூ வருமா? ஓகே ஜெனடிக் இஷ்யூ நிறைய இருக்குது ப்ரோ. ஜெனடிக் இஷ்யூனா இந்த எல்போ ப்ராப்ளம் வரும் சில பப்பிக்கு. வேணா அது டாக்டராலே இப்போ போனா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க டாக்டர் இந்த பப்பி திரும்ப செக் பண்ண தெரியாது. ஏன்னா போன் வளர்ந்தா தெரியும். 3 to 4 monthsல வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எல்போ இந்த ஹேண்டிகேப் மாதிரி ஆகும் பப்பி. ஓகே பின்னி நடக்கும். நீங்க பார்த்தா தெரியும் சில டாக்ல நீங்க பாத்துக்கலாம் தெரியல. பின்னி நடக்கும். அது வந்து ஹேண்டிகேப் ஜெனடிக் மூலமா வரும். அது அந்த மாதிரியும் சில இது இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க பப்பில கண்டுபிடிப்பீங்க. 4 monthsல கேட்டா என்ன சொல்ல டைல்ஸ் பெண்டுங்க டைல்ஸ்ல விட்டீங்க பெண்ட் ஆயிடுச்சு காலு அப்படி சமாளிப்பாங்க நிறைய பேர். அப்பெல்லாம் கிடையாது. டைல்ஸ் பெண்டுனா அது வேற. அது ஜெனடிக் பெண்டுனா அது வேற. ஓகே ஓகே அதனால பாத்தீங்கன்னா வந்து ஃபாதர் மதர் கன்ஃபார்மா நீங்க ஃபாதர் மதர் நீங்க பார்க்கணும். நல்ல ஒரு ஃபார்மை விசிட் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் இஷ்யூ வராது. ஏன்னா நம்ம அடல்ட்ட காமிக்கிற பாருங்க ஒருத்தர கூட இந்த ப்ராப்ளம் இருக்காது. எல்லாரும் கால் சும்மா அப்படியே குதிரை மாரி இருக்கும் சொல்ல போனா. அந்த அளவுக்கு ஸ்டிப்பா இருக்கும் கால். எல்லாருக்கும் போன் எல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருப்பானுங்க. ஓகே அதனால அந்த குட்டிங்களும் அதே மாதிரி ஹெல்த்தியா இருக்கும். அவனோட பப்பி இல்ல அது நீங்க சொல்ல தேவையில்ல பார்த்தாலே தெரியும். குட்டி நீ வெளியில பார்க்க கூடாது ப்ரோ. குட்டி வந்து சும்மா நீங்க தோறாம பொம்மை மாரி இருக்குது அழகா இது வாங்கிட்டு போக கூடாது. அதோட ஜெனடிக்கும் பார்க்கணும் நீங்க. ஓகே ஓகே ஏன்னா ஜெனடிக் பிசிக்கலா எப்படி ப்ரோ? இப்போ சப்போஸ் உங்கள்ட்ட வேற யாரோ வாங்குறாங்க அப்படின்னா இப்போ கோல்டன் ரெட்ரீவர் வந்து எப்படி பார்ப்போம் பிசிக்கலா எப்படின்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து இப்போ கோழிக்குன்னா இல்ல இப்போ புறாக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரெக்க பார்ப்பாங்க. அதுதான் சொல்றேன் நோஸ் வந்து ட்ரையா இருக்கக்கூடாது. நோஸ் ட்ரையா இருந்தா அந்த ஃபீவர் இருக்குது. நான் உடம்பு சரியில்லை பப்பிக்கு அர்த்தம். இப்ப தொட்டு பாருங்க ஈரமா இருக்கா உங்களுக்கு? இல்ல ஈரமா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா அப்படிதான் லைட்டா தான் இருக்கும். அது ரொம்ப தண்ணியெல்லாம் ஊத்தாது. லைட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும் பப்பியை பொறுத்த வரைக்கும். ஓகே இந்த மாதிரி இருந்தா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த நம்ம கையில பிடிக்க முடியல பாரு. நீங்களே பார்த்தா தெரியும். ஆமா ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா நிக்க மாட்டானுங்க. சுத்தி நேரம் பாருங்க. உங்களால ஒரு பப்பி ஹேண்டில் பண்ண முடியல. அதனால இது ஆக்டிவா இருக்குது. ஓகே இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் விஷயமே ப்ரோ. ஒண்ணு பார்த்தா போதும். நீங்க மெயின் வந்து ஒரு ஃபார்ம் நல்ல ஃபார்மை விசிட் பண்ணி வாங்கணும் ப்ரோ. ஓகே ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைடன்சி கரெக்டா கொடுப்பாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 24 hours கைடன்சி. ஓகே சப்போஸ் எதனா உடம்பு சரியில்லைன்னா ஒரு இன்ஃபார்ம் பண்ணா நான் மெடிசன் சொல்லுவேன் சரியாயிடும். ஓகே ஸ்டார்டிங்ல என்ன உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம கிளைண்ட் நிறைய பேர். இந்த மாதிரி டயரியா லைட்டா ஆகுதுன்னு
அதுக்கு உடனே மெடிக்கல் ஷாப் போங்க, நான் சொல்ற சிறப்பு வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். சரியாயிடும். அதுக்காக பெட் கிளினிக் போக தேவையில்ல. நான் சொல்றேன் கிளினிக் வந்து சிவியரானா நம்ம சிவியரானா அவங்களுக்கும் கஷ்டம், பப்பிக்கும் கஷ்டம். நம்ம ஸ்டார்டிங்ல சரி பண்றோம். ஓகே எதுவா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல சரி பண்றோம். நம்ம கிளைண்ட் இது வரைக்கும் இதுதான் நம்ம கிட்ட வந்து ரொம்ப லைக் பண்ணி அவங்க அது ரெஃபரன்ஸ்ல நிறைய பேர் வராங்க ப்ரோ. கிளைண்ட் வாங்கி திருப்பி அவங்க இன்னொருத்தரவங்க ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர். ஏன்னா நம்ம கைடன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. எப்பவுமே நான் சும்மா வீடியோ கோசம் நான் சொல்ல. ஓகே. பாக்குறவங்க நம்ம கிளைண்ட் நிறைய பேர் பாப்பாங்க வீடியோ, அவங்களுக்கே தெரியும், வாங்குறவங்க நிறைய பேர் பாப்பாங்க. ஆமா ஆமா. ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம பப்பீஸ் வாங்கி எந்த பப்பியும் எல்லாருக்கும் ஹாப்பி, அவங்க ஃபேமிலில ஒரு மெம்பராவே வச்சிருக்காங்க எல்லாரும். சூப்பர் சூப்பர் ப்ரோ, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதான் இந்த மாதிரி தான் இருக்கணும் பப்பீஸ். நீங்க வெளியில பார்த்து ஒரு தோராயமா பப்பி நல்லா இருக்குன்னு வந்து வாங்கிடாது. அது ஜெனடிக் பாருங்க, அது வந்து பிரைஸ் ரொம்ப கம்மியா தராங்க, இவங்க கொஞ்சம் சீப்பா கொடுக்குறாங்க, ஒரு 10,000 11,000 தராங்கன்னு வாங்கினீங்கன்னா அது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஃபியூச்சர்ல. ஒரு கோல்டன் ரெட்ரீவர் மாதிரி இருக்காது வளர்ந்தாலும். அது வந்து என்ன ப்ராப்ளம் நீங்க பயந்து இருக்கணும். அதெல்லாம் டைல்ஸ்ல விட்டா கால் பெண்ட் ஆயிடுமா, அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது ப்ரோ அதெல்லாம் விஷயம். ஓகே ஓகே. இது இல்ல பொதுவா எல்லா பப்பியும் நான் சொல்றேன். ஓகே ஜெனரலா. ஆனா மெயினா அந்த பாரா வைரஸ் வந்து ப்ரோ அது வந்து கன்ஃபார்மா வரக்கூடாது பப்பிக்கு. நான் எல்லா பப்பிக்கும் வரக்கூடாதான். அந்த சோ அதுக்கு வந்து சஜஸ்ட் பண்றது வந்து அது இருக்கிற மதர் கிட்ட க்ளீனா வச்சுக்கணும். க்ளீனா கண்டிப்பா க்ளீன் ஆகணும். நீங்க வாங்க போற இடம் வந்து க்ளீனா இருந்தாவே அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து இப்போ பப்பீஸ் பொறுத்தவரைக்கும் சாப்பிட்டா தான் யூரின் மோஷன் போகும், அடிக்கடிக்கு போகாது. இப்போ வந்து சாப்பிட்டு போவோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்தா தான் போகும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எங்க திரும்ப ட்ரெயின் பண்றீங்களோ பப்பில இருந்து ரெகுலரா ஒரு 1 வீக் 2 வீக் ரெகுலரா நீங்க ஒரே இடத்துல பழக்கம் பண்ணா அங்கதான் போவோம் பப்பி பொறுத்தவரைக்கும். அததான் கேக்குறேன். அந்த மாதிரி ட்ரைனிங் நீங்க எனக்கு அத பத்தி தெரியல, அதனால கேக்குறேன். நான் மோஸ்டா வந்து பப்பி வெளிய கூட்டி டாக்ல பாங்க, அவங்களுக்கு அங்க யூரின் போனா கஷ்டமா இருக்கும், நிறைய இருக்குது ப்ரோ. நான் எல்லாமே அத பாத்திங்ல இருந்து எல்லாமே சொல்லி தருவேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஓனர் என்னென்ன பண்ணனும் எல்லாமே நான் சொல்லி தந்துறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. இது ஈஸி தான் மெயின்டெனன்ஸ், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே. நாங்க எப்படி உங்களுக்கு ஈஸியா மெயின்டைன் பண்றது. அதே மாதிரி சில பேர் வந்து பட்ஜெட் எனக்கு அதிகமா இருக்குதுங்க, செலவு எனக்கு எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமா ஆகுது, ட்ரை ஃபுட் கொடுத்தா ட்ரை ஃபுட்டே தேவையில்லைன்னு சொல்லுவேன் நான். ஹோம் ஃபுட்டே நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே. ஏன்னா இவங்க எல்லாம் ஹோம் ஃபுட் தான் சாப்பிடுவாங்களே. ஓகே ஓகே. எல்லாரும் ஹோம் ஃபுட்டா இப்பயே ஹோம் ஃபுட்டா சாப்பிடுவாங்க. அந்த என்னென்ன ஹோம் ஃபுட்ல நம்ம என்னென்ன கொடுக்கணும் அது நான் எல்லாமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. இவங்களுக்கு ஃபீடிங்லாம் எப்படி ப்ரோ? இவங்க ஒன் டைம் ஃபீட் தானா இல்ல 3 டைம் பண்ணுவோம் நம்ம. 3 டைம் பண்ணா போதும் உங்களுக்கு பப்பினால. இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் வளர இப்ப அடல்ட் பத்தியா நம்மளுக்கு 1 டைம் தான் வைப்பேன் நான் உங்களுக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டேனால உங்களுக்கு மட்டன், இன்னைக்கு மட்டன் அதை நான் காமிக்கிறேன். அது ஏன்னா இந்த வீடியோல காமிச்சது அடல்ட் ஃபுட் வைக்கிறது, அவங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுட் வைக்கிறது. ஓகே ஓகே. சாப்பிடுறாங்கன்னு. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மோஸ்ட்லி மட்டன் சிக்கன் தான் ப்ரோ நம்ம ரெஃபர் பண்றது. ஓகே ஓகே. பீஃப்லாம் நான் ரெஃபர் பண்றது இல்ல. ஏன்னா வந்து ஆனா குடுக்கலாமா? குடுக்கலாம். இல்ல அதுல விஷயம் என்னன்னா நீங்க வந்து சிலது வந்து பழைய ஸ்டாக் வச்சு கொடுப்பாங்க கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு. அது வந்து பப்பிக்கும் இல்லை அடல்ட்டுக்கும் சரி அது வந்து செட் ஆகாது, வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடும், அது வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. அதனால நான் வந்து அலோவ் பண்றது கிடையாது. நான் கிளைண்ட் யாருக்கும் நான் ரெஃபரன்ஸ் பண்றதே கிடையாது. சிக்கன் மட்டன் 2 தான் சொல்லுவேன், அதுவே போதும். அவங்களும் வெஜிடபிள் ரைஸ் சொல்லுவேன். இந்த வெஜ் பீப்புள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபுட்டே வேற மாதிரி இருக்கும். நான்வெஜ் பீப்புளுக்கு வேற மாதிரி சொல்லுவேன் ப்ரோ, வெஜ் பீப்புளுக்கு வேற மாதிரி சொல்லுவேன். ஓகே ஓகே. 2 பேருக்கு நான் வேற மாதிரி சொல்லுவேன் ஃபுட். 2 பேர் என்ன அவங்களும் பப்பி நிறைய பேர் வாங்க, நான் வெஜிடேரியன். ஓகே. நம்ம கிட்ட பப்பி அதிகமா வாங்க நம்ம கிட்ட. ஓகே ஓகே. சோ பிரைஸ் சொல்லுங்க ப்ரோ, பிரைஸ் சொல்லுங்க. இப்போ பெஸ்ட் பிரைஸ் சொல்லுங்க. பெஸ்ட் தான் பிரதர். நம்ம கிட்ட மேல் 15,000, ஃபீமேல் 13,000. ஓகே. மேல் 15, ஃபீமேல் 13,000. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான் உங்களுக்கு. ஓகே. குவாலிட்டி ஹெல்த் இஷ்யூ வராது. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஜெனடிக்கும் எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஓகே. நான் இதுக்கு உங்களுக்கு கேரண்டியா கொடுத்துருவோம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம கிட்ட நீங்க அதை சொல்றேன், நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் பார்த்து மேட் பண்றோம் ப்ரோ, சும்மா ஏனோ தானே மேட் பண்றது கிடையாது. ஃபீமேலும் சரி மேலும் சரி. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 வீக்ல தான் நான் மேட் பண்றது ஃபீமேல. ஓகே. 3 வீக்னா 2 வயசு ஆயிடும். சில பேர் என்ன பண்றாங்க 8 மந்த் 1 ஃபர்ஸ்ட் வீக்லயே கூட சில பேர் மேட் பண்றாங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்காங்க. அத மேல பண்ணா பப்பி ஹெல்த்தியா வராது உங்களுக்கு. அதே 1 இயர்க்கு 1 டைம் தான் மேட் பண்ணணும். நம்ம அடல்ட் வந்து அதிகமா வச்சுக்கிறோம் கூடாது. நான் பாத்துறேன். 30 நாய் வச்சுக்கிறோம் நம்ம அடல்ட். இங்க கொஞ்சம் தான் இருக்கு. அந்த ஃபார்மை நான் காமிக்கிறேன் பாருங்க, அத வீடியோ கிளிப் போறேன், அதையே பாருங்க நீங்க. அந்த நம்ம அடல்ட் அதிகமா வச்சாலும் பப்பீஸ் நம்ம கிட்ட எப்பவுமே கிடைக்கும். நம்ம கிட்ட எப்பவுமே பப்பி இருந்துனே இருக்கும். இந்த பப்பீஸோட மதர் அண்ட் ஃபாதர் நம்ம பார்த்தலாம். இந்த அளவுக்கு துருத்துரு இருக்காங்கன்னா அதுக்கான காரணம் நம்ம தெரிஞ்சாகணும். இவங்க அப்பா செம்ம ஆக்டிவ் ப்ரோ. ஓகே. ஒரு அப்பா இட்டாச்சின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இட்டாச்சி வந்து பயங்கர ஹை பிராட்டி. அதனால அவன் பப்பி எல்லாம் மோஸ்ட்லி ஹை பிராட்டி தான் ப்ரோ வந்து. ஓகே ஓகே. ஆக்சுவலா இப்பவே வந்து டோரை உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் லாக் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல ப்ரோ, இட்டாச்சியோட இஷ்யூ என்னன்னா கேட் ஓபன் பண்ண கத்துனான். ஓ ஓகே. ரீசன்ட்டா அந்த கேட் அவனே ஓபன் பண்றான். ஆமா, இப்போ ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் 70% ஓபன் ஆயிடுச்சு அந்த கேட். இப்போ வந்தாங்கன்னா பிரிச்சு விட்டுருவாங்க. இப்போ கேட் அவன் வந்து என்ன பண்ணா அவன் முகத்தை வச்சு கேட் ஓபன் பண்ணான். ஓபன் ஆயிடுச்சு. சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து திறந்து உள்ள வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து பப்பீஸ வந்துட்டு முடிச்சிட்டு அடல்ட்ஸ பாத்துடலாம். ஸ்டே டியூன்.
இப்போ நம்ம பப்பீஸ் பார்த்தோம் இல்லையா, அதோட மேல் ஃபீமேல் எது ப்ரோ மேல்? சாரி, இவன் தான் ஃபாதர் ப்ரோ. ஃபாதர். ஓகே. இது வந்து மதர். இது மதர். ஆமா. ஓகே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவன் இட்டாச்சிவன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஆமா ஆமா ப்ரோ. இவன் நல்லா ஹைப்பர் ஆக்டிவான மேல் நம்ம கிட்ட. ஓகே. அந்த இதுதான் ஆக்சுவலா வந்து பப்பீஸ் கிட்டவே நம்ம வந்து அந்த இம்யூனிட்டி பவர் ஏன் அதிகமா கேட்டிங்களா பப்பிக்கு? ஆமா ஆமா. இவன் தான் காரணமே அதுக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமா இருக்கு காரணம் ஏன்னா இவன் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ் போவேன். ஓகே ஓகே. 2 வயசு ஆகுது கரெக்டா எனக்கு. ஓகே ஓகே. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிரீட். ஓகே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆனா ஹைப்பர் ஆக்டிவ் தான், பட் கோல்டன் ரெட்ரீவர் நல்ல ஃப்ரெண்ட்லியான பிரீட். ஓகே ஓகே. நிறைய பேர் அந்த இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு டாக்னா கடிக்கும்னு அந்த ஒரு மைண்ட் செட் நிறைய பேர் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டாக்னா கடிக்கும் அந்த மாதிரி என்னமே கிடையாது உங்ககிட்ட. ஓகே. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க ஆளு. ஓகே. விளையாடுறது சொன்னீங்கன்னா ஸ்டாமினா ரொம்ப அதிகம். ஓகே. எவ்வளவு நேரம் உங்களுக்கு தான் நீங்க தான் டயர்ட் ஆயிடுவீங்க. ஜிம் கூட அதே போக மாதிரி தேவையில்ல. வந்து இது ஸ்விம் ஜிம் கூட போக தேவையில்ல ப்ரோ. நீங்க இவ்வளவு விளையாண்டா உடம்பு குறைஞ்சிரும் ப்ரோ உங்களுக்கு. ஓகே ஏன்னா ஓகே. அந்த அளவுக்கு ஸ்டாமினா ரொம்ப அதிகம். ஓகே ஓகே. நீங்க மாடி வீட்டுல சும்மா மாடி இருந்தாலும் இல்ல அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் விளையாடுறது. அங்க இட்டு போயிட்டு நல்லா பால் போட்டு விளையாட விட்டீங்கன்னா ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. இவங்களுக்கும் நல்லா ஸ்டாமினா கிடைக்கும். நல்லா போன்ல இன்னும் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு விளையாட விட்டீங்கன்னா. ஓகே ஓகே. இது ஸ்விம் பண்ணும் கரெக்ட்டா? பயங்கரமா அடிப்பாங்க ப்ரோ. ஜெனடிக்காவே இருக்குது உங்களுக்கு. ஜெனடிக். அத நான் பாத்துட்டேன் கோல்டன் ரெட்ரீவர் ஸ்விம் பண்றதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னர் கோட் அவுட்டர் கோட் 2 வரும் பர்ல பாத்தீங்கன்னா. ஓகே. இன்னர் கோட்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு முடி இருக்கும், வெளியில ஒரு முடி இருக்கும். ஓகே. ஆனா வந்து தண்ணி பட்டாலும் தண்ணி சீக்கிரம் இறங்காது உங்களுக்கு. நீங்க கையில நீச்சல் அடிக்க மாட்டேன், நீச்சல் அடிப்பாங்க பட் வந்து ஃபுல்லா தண்ணி உள்ள இறங்காது. ஓகே. உங்களுக்கு கவர் பண்றதுக்கு ஒரு உள்ள ஒரு கோட்டிங் இருக்கும் அது. ஓகே ஓகே. தண்ணி ஃபுல்லா இறங்கிச்சுனா உங்களால ஸ்விம் பண்ண முடியாது. வெயிட் ஓவர் ஆயிடும். ஓகே. வருதுனால அதான் வந்து இன்னர் கோட் அவுட்டர் கோட் 2 இருக்கும் உங்களுக்கு கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் சொல்லி கேட்டு நான் ஒயிட் கலர் பத்தி பாத்தீங்களா? ஓகே. அந்த டைப் இது. ஓகே. பியூர் இங்கிலீஷ் டைப் இது. ஓகே. பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பக்கா லைனேஜ் ப்ரோ. இதெல்லாம் நமக்கு லைனேஜ் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா பாருங்க. போன் நான் சொன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு இந்த மாதிரி நிக்குது பாத்தீங்களா உங்களுக்கு? அதுலயே உங்களுக்கு தெரியும் போனோட இது. இந்த ஹெவியா இருந்தா தான் உங்களுக்கு போன் ஹெவியா இருந்தா நிக்க முடியும். வீக்கா இருந்தா நிக்க முடியாது. ஓகே ஓகே. உங்களுக்கு டாக் பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பில்லி. இது பேரு பில்லி. இது பேரு பில்லி. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல். இது ஒரு ஃபீமேல். இது ஓகே. இவர் இப்ப லிட்டர்மெண்ட் ஆனாங்க இவங்க. அதாவது பப்பீஸா நம்ம பாக்குறீங்க நீங்க. ஓகே ஓகேவா? இது வந்து கோல்டன் கலர். இது ஓகே. அந்த எல்லோ இப்ப நாங்க டார்க் ஒயிட் ஆமா அந்த எல்லோ கலர். ஓகே. அப்புறம் வந்து இன்னொன்னு கலர் இருக்கு, நடுவுல ஒரு கலர் வரும். அது ஒரு கலர் இருக்குது நம்ம கிட்ட. கோல்டன்ல பாத்தீங்கன்னா கலர் நிறைய இருக்குது. ஓகே. ஷேடு மாறும் உங்களுக்கு. லைட்டா மைல்டா ஷேடு மாறினே இருக்கும் உங்களுக்கு. இந்த பப்பி இந்த கலர் நிறைய பேர் லைக் பண்றாங்க, டார்க் கலர் லைக் பண்றாங்க. ஒயிட் தனியா அந்த ஒரு ராயலா எனக்கு வேணும் அப்படின்னா ஒயிட் நீங்க போலாம். ஓகே. ராயலானா கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும் உங்களுக்கு கோல்டன்ல பாத்தீங்கன்னா. பட் ஆனா அந்த ஒயிட் கொஞ்சம் மெயின்டெய்ன்லாம் பண்ணனும். மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இல்ல ப்ரோ. அது க்ளீனரா வச்சுக்கும். ஓகே. டாக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நீட்டா தான் ப்ரோ இருக்கும். நீங்க பேசிக் ட்ரைனிங் கொடுத்தா போதும். ஓகே. அதுவும் கைட் பண்ணிடுவீங்களா? என்ன அதெல்லாம் எல்லாமே நான் சொல்றேன் பிரதர். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம கிட்ட தான் சொல்றேன். நீங்க பப்பி வாங்குனீங்கன்னா 100% நம்ம வந்து கைடன்ஸுக்கு நான் கேரண்டி. ஓகே ஓகே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஃபுட் கொடுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே நீங்க எனி டைம் கால் பண்ணலாம். நம்ம எனக்கு டவுட்டா இருந்தாலும் நான் உங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்றேன். இது கொடுக்கணும், இது கொடுக்க கூடாதுன்னு. அது நீங்க ஃபாலோ பண்ணா போதும் உங்களுக்கு. ஓகே. சூப்பர் ப்ரோ. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நீங்க பாத்தீங்கன்னா உங்க கிட்ட ஆமா 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 அட்டாச் ஆயிடும் உங்களுக்கு அந்த விஷயமே. ஓகே ஓகே. தட்ஸ் இட் கைஸ். வீடியோல முடிக்க வந்துட்டோம். நிறைய கோல்டன் ரெட்ரீவர் பத்தி வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த பாரோ வைரஸ்லாம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிங்க. அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், அது வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும், 90% வராமல் பார்த்துக்கணும். டச் வுட் எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு 1K 2Kல ஆல்மோஸ்ட் லைக் 30 to 14K வந்து நம்ம ஒரு பப்பியை இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோம். ஸோ அது ஒரு 10 to 15 இயர்ஸ் நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது எந்த வித பிரச்சனை இல்லாமல் தான் நம்ம வீட்டில் எப்படி இருக்கவங்களோ அந்த மாதிரி தான் வளர்க்குறதா அவர் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து பிரதரோட அடுத்த வந்து பெரிய கெனால் வந்து நம்ம விசிட் பண்ணும்போது அந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அந்த வீடியோவுமே வந்து நார்மலாக இந்த வீடியோவும் இல்லாமல். ஸோ இந்த பப்பீஸ் வந்துட்டு லாஸ்ட் பேட்ச் மாதிரி இந்த பேட்சுமே வந்து சீக்கிரமாக வந்து சேல் ஆகிடும். ஸோ கோல்டன் ரெட்ரீவர் ஃப்ரான்ஸ் யார் இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு பப்பீஸ் வந்து வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மார்க்கெட்டை விட இங்கே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அது அந்த நான் நேராக வந்து விசிட் பண்ணதுனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டே வாங்க. இது வந்து இப்போ ஃபோட்டோஸ் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நேராக வந்துட்டு பிரதரோட லைக் ஹோமில் தான் வச்சு பண்ணுறாரு. அவர் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from SK and Venkat.